வணக்கம் தமிழர்களே, தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். கார்த்திகை தீபம் சீரியலில் நடித்த நடிகைக்கு இன்றைக்கி திருமணம் ரொம்பவும் கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க. கார்த்திகை தீபம் சீரியலில் லீட் ஹீரோயினாக நடிக்கிறவங்க தான் ரேவதி. இவங்களோட தங்கையா துர்கா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் பவானி சௌத்ரி. அவங்க ரொம்ப சூப்பராக இந்த சீரியல்லையுமே இவங்க நடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்கு தான் இன்றைக்கி கிராண்டாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த திருமணத்திற்கு கார்த்திகை தீபம் சீரியல் செட்டில் இருந்து யார் யார் போனாங்கன்ற விவரங்கள் தெரியல. ஆனால் இந்த திருமணத்தில் எல்லோருமே போய் கலந்துக்கிட்டு ரொம்பவும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்கன்ற மாதிரி தகவல் வெளியிருக்கு. புகைப்படங்கள் அதிகம் வெளியாகலனாலுமே பலருமே கார்த்திகை தீபம் சீரியல் ரசிகர்களுமே பவானி சௌத்ரி அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. தமிழ் சார்பாக நாங்களுமே எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை பவானி சௌத்ரி அவங்களுக்கு சொல்லிக்கிறோம். இதே போல் கார்த்திகை தீபம் சீரியலில் ரேவதியாக நடிக்கிற வைஷ்ணவி அவங்களுமே ஒரு போஸ்ட்டை ரொம்ப அழகாக பதிவிட்டிருக்காங்க. அவங்களோட ரிலேஷனாக இல்லை ஃப்ரெண்டான்னு தெரில, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையை எடுத்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு போஸ்ட்டை பதிவிட்டு ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. அந்த புகைப்படத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. கார்த்திகை தீபம் சீரியல் இப்போது டிஆர்பியில் தொடர்ந்து நம்பர் 1 இடம் பிடிச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட வருடக்கணக்கில் ஆனாலுமே நம்பர் 1 சீரியலாக கார்த்திகை தீபம் சீரியல் தான் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த வாரம் 5.30 டிஆர்பி ரேட்டிங் கார்த்திகை தீபம் சீரியல் போயிட்டுருக்கு. தொடர்ந்து முதலிடமே பிடிக்க கார்த்திகை தீபம் சீரியல் ரசிகர்களுக்குமே எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐகானையுமே கிளிக் பண்ணிடுங்க.